நண்பர்களே, இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நீ சொல்லலை? ஏன் சொல்லலை? ரசம் இல்லை, முதல் சொல்லவே இல்லை, ஏன் சொல்லலை? சரி விடுங்க, இன்னைக்கு மதுக்கு என்னன்னு தெரியல சொல்ல. நண்பர்களே, இது ரசம் கிடையாது, இது பேர் கழனி புளிச்சாறு. நண்பர்களே, இது தக்காளி கழனி புளிச்சாறு. பார்த்தீங்களா, தக்காளி கழனி புளிச்சாறு. இது என்னென்ன எப்படி செய்யணும் இப்போ சொல்லுவான் என் முன்னாடி. இது என்ன வாழைக்காய் பொரியல், அவிச்ச முட்டை தான். இன்றைக்கி மதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான சாப்பாடு தான் இன்றைக்கி. பாவம் மதுக்கு நான் வீட்டில் காயெல்லாம் ஒன்றும் கிடையாது, சந்தைக்கு தான் இன்றைக்கி தான் சந்தையில் வாங்கணும். நாளைக்கு வெரைட்டியாக செஞ்சுவோம். ஏன்னா இருக்கிற சாப்பாடை கொண்டு வரணும். சாமி என்ன சாமி? ஓகே, மதுக்கு எல்லாம் புரட்டி வச்சு நீ சாப்பிட. இப்போ அடுத்து டிஃபன் கட்டுறதுக்கு புரட்டுவோம். உங்களே உண்மையிலேயே எல்லா விதமான குழம்பும் போட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கணும். சும்மா இது அதுலாம் நம்ம கணக்கு வைக்கக்கூடாது. நம்ம வீட்டில் ஒரு நாள் இருக்கும், இல்லாமல் இருக்கும். எல்லாத்தையும் சகிச்சு போய் சாப்பிட்டுக்கணும், ஒன்றும் தப்பே இல்லை. இந்த கழனி புளிச்சாறுன்றது அவ்வளவு ஒரு உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமானது, சுவையானது, அருமையானது. என்னோட ரசத்தில் என்னடா சத்துன்னு சிரிக்கிற வரைய முன்னாடியே சிரிச்சு மூஞ்சில் ஊற்றி விட்டுரு. அப்புறம் சிரிக்காதடி. உடம்புக்கு ஆரோக்கியமானதுன்னு சொன்னாரு. அப்புறம் அது ஆரோக்கியம் இல்லையா? டெய்லி மட்டன் சிக்கன் எடுத்துனா ஆரோக்கியமா? ஒரு நாள் இருக்குது, ஒரு நாள் இல்லாமல் இருக்காங்க, கண்டுக்கிற கூடாது. புரிஞ்சுக்கோ. நீ எல்லாம் வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லி வெளியே சொல்ல வெக்கமாக இருக்கு எனக்கு. மூத்த பிள்ளை கேட்டுகிட்டே இருந்துச்சு இந்த ரசம், அதனால இன்னைக்கு வச்சேன் நண்பர்களே. ஏன் இல்லைன்னு கிளுகிள்னது இருக்குது. என்ன இருக்குது வீட்டில்? என்னடி இருக்கு? இல்லைன்னா நம்ம வீட்டில் இதே பெரிய கெத்தா பேச. நான் ஒன்றுமே சொல்லல. எங்கள் வீட்டில் என்னமோ எல்லாம் இருக்கிறது மாதிரியும் அதை நாங்கள் என்னமோ வைக்காதமா அப்படிலாம் கிடையாது நண்பர்களே. எனக்கு கெத்தாவெல்லாம் பேசலை. மதியத்துக்கு ரசம் கொடுத்து விட்டோம்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். அது என்ன சொல்கிறோம், குழம்பு நல்லா இருக்கும். ரசம் நான் பெரட்டி இது நாள் வரைக்கும் நான் கொடுத்து விட்டதில்லை. அந்த பிள்ளை கேட்டுச்சேன்னு இன்னைக்கு வச்சேன். மூத்தது நல்லா கேள்றான். அந்த பிள்ளை கேட்டது வெறும் ரசம்பா. நீ என்ன கேப்பா? சூப் வேணும்பா. என்னை கேட்டுச்சு, என்னை கேட்டு பாவம் பா. KFC சிக்கன் வேணும்பா. நீ கேக்குறதெல்லாம் அப்படி கேப்ப. பாவம் அந்த பிள்ளை கழனி புளிச்சாரை கேட்டுச்சு, அது வச்சு கொடுக்க கூடாதா? நண்பர்களே, சூப்பராக இருக்கு நம்மளுடைய கழனி புளிச்சாரு. சரி விடு விடு, இருந்தா போதும். மட சாப்பாடு அது உங்க அக்கா தானே? உங்க அக்கா தானடா. கொஞ்சமா தான்ப்பா இருக்கு. ரசம் ஒரு முட்டை ஒன்று வச்சு கொடுப்பா. போதுமாடா? முட்டை ஒன்று வச்சுருவா. இந்த முட்டை வைக்கவா? வைக்கவா? எடுத்துக்க. இது வச்சுருவாடா. பூரா வைக்கவா? ஃபுல்லாத்தையும் கொட்டு. இங்கே சாப்பிடுறது சாப்பிடு. நல்லா சாப்பிடும்டா சாமியம்மா, அதுமா. அப்போ தான் நல்லா படிக்க முடியும். சரியா? என்னடா இருக்கு ரமேஷ் ரசத்தில் அமேசன் சொல்கிற? சூப்பராக இருக்குல்லப்பா ரசம். என்ன ரசத்தில் என்ன அமேசன்? உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? உரப்பு இல்லாமல் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. சூப்பராக இருக்கா? நானும் சாப்பிடுவேன். இங்கே என்ன சாப்பிடு. சுமாராக இருக்கான்னு நீ ஊட்டின சிந்துப்பா. மனசுதாயா மதுவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சாப்பிட்றேன், நானும் சாப்பிட்றேன் போல. மெய் மறந்து போயிட்டுப்பா. புளிப்பு அப்படி ஒரு புளிப்பு நல்லா இருக்கும். கழனி புளிச்சான்றது இதுதான் புளி ரசம். கழனி புளிச்சார் புளிப்பு ரசம் தான் நம்ம வீட்டு அடைங்க. புளிப்பா இருக்கா? அப்படி தூள். வேற காய் இல்லை, வாழைக்காய் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படி உண்மையை சொல்லிட்டு போனோம். பீட்ரூட்டு கிடக்க, அது பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டுது. என்ன பண்ணுறது? இன்னைக்கு தான்ப்பா சந்தை.
நண்பர்களே, இந்த சந்தைக்கு என் மகளுக்கு இந்த புதைங்கிழமை வந்தோன்னா கேஎஃப்சி நான் வந்து வாங்கி கொடுப்பேன். இந்த இது அதாவது கேஎஃப்சின்னா புதைங்கிழமை ஆஃபர் வரும்ல, அது கரெக்டாக எனக்கு சந்தைன்னு சொல்லிவிட்டேன். இப்போ நான் உடனே பிடிச்சிச்சு கேஎஃப்சி சிக்கன் வாங்கிட்டு வந்து வாரம் 500 எங்கப்பா போகிறோம். எல்லாம் வாங்கி சாப்பிட சாமியா என்னக்கோ ஒன்றா வீடியோ முடிச்சுட்டு தான் இப்படிலாம் பேசணும். வீடியோ கூட பேசக்கூடாது. ஒரு ரசிகர்லாம் வைவாங்க, அப்புறம் வாங்கி கொடுக்கலண்ணா. நீங்கள் ஒரு நாள் வாங்கி தரேன்ப்பா. அந்த மனசு தாண்டா மதுவுக்கு இப்படி சொல்லி ஒரு தட்டு காலியாக போட்டு தின்னு அதுமா சாப்பிட்றேன். ஒரு தட்டு காலியாக போகுதுமா. எங்கள் அப்பா தானே சொல்லு. எங்கள் அப்பாதே தட்டு காலியாயிருமே. போதும்பா. இப்படி நீ ஊட்டி என்ன நீ சாப்பிடாம போற. சாப்பிடுப்பா வேமா, நீ சாப்பிடுப்பா. இந்தா இருக்கு எப்படி. ஒன்றும் இல்லை. தங்க புள்ள. அம்மா நான் பேச மாட்டேன். அப்பா நீ விட்டு நான் துணியில் இருந்தா அப்புறம் கேஎஃப்சி வாங்கி தர மாட்டேன். உணவை தின்று கேஎஃப்சி வாங்கி தர மாட்டேன். இன்னைக்கு இப்போதைங்க நம்ம ஆப்பர் நண்பர்களே. என் மக பாவம் கேட்காது, ஆசைப்பட்டு கேட்டுருச்சு. இப்போ இவளைக்கு வாங்கி கொடுப்பான். வாங்கி தரேன்ப்பா. உங்களுக்கு தானே அப்பா சம்பாதிக்கிறேன். உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். அப்பா நீ வண்டிக்கு போயிட்டு அப்படியே நீ வண்டிக்கு போகிற காசு அப்படியே மகளுக்கிட்டேன். 11 மணிக்கு ஒரு டூட்டி இருக்குல்ல நண்பர், லோக்கலில் ஒரு 5-6 மணி நேரம் வரும் டூட்டி. ஒரு 600 கிடைக்கும். ஆகிட்டே போவேன். 600 மதுக்கு அந்த கேஎஃப்சி வந்து 420 நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு கூட சிஎஃப்சி போடுறாங்க நண்பர்களே. உணவுலையும் சிஎஃப்சி அதனது சிஎஸ்டி பாருங்கள். எனக்கு அது கூட தெரியலை. இந்த மாதிரி நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் நண்பர்களே. இந்நிகழ்ச்சி வாங்க. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் வசந்தன்கோ, தங்கமேல் ஜுவல்லர்ஸ், பாட்டிஸ்பை, செல்லானி ஜுவல்லரி, மலபார் கோல்டு, ஜோயாலுகாசு, இருடா ஜோயாலுகாசு. ஐயா பேர் சொல்லுமா ப்ளீஸ். ஐயா பேர் லாலா. அவர் பேர் அவரு லலிதா ஜுவல்லர்ஸ். இந்நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லர்ஸ் மதுரை. அப்புறம் இன்னொரு நம்ம நைட்டு விளம்பரம் வச்சு விளக்குத்துன் கடை காஜா சாப்ஸ். நம்ம மதுரை காஜா சாப்ஸ் விளக்குத்தூண்ல இருக்கு. காபாவுக்கு பின்னாடி இருக்கு. சாரி விளம்பரத்தில் கொஞ்சம் குளறுபடி இருக்கத்தானே செய்யும். விளம்பரம் கரெக்டாக பண்ணணும். ஏகே அகமது பின்னாடி இருக்கு நம்ம காஜா சாப்ஸு துணிக்கடை. கண்டிப்பாக அந்த கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. மதுரை ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ் அவர்களை நம்ம மதுரையில் நம்ம ஊமிச்சோளத்தில் லட்சுமி ஸ்டோர் இருக்குது. நம்ம ரம்ஜான் மண்டிகைக்கு எல்லாம் நம்ம சொன்ன துணிக்கடையில் பூராத்தையும் போய் சப்போர்ட் பண்ணி எடுங்க. நாங்கள் விளம்பரத்துக்கு 10 பைசா வாங்க மாட்டோம். எங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீ விளம்பரம் தான். வேறு என்னடா எதாவது சொல்லணும்னா சென்னை சில்க்ஸ் போத்தியஸ் நாச்சியார் சொல்லி விடுவ முடியாது. ஏதாவது சொல்லி விடுவோம். யாராவது ஒரு கடைக்காரங்க பாப்பாவுக்கு துணி கொடுப்பாங்கல்ல, சொல்லி விடுவோம். என்னடா சாமி, ஐயோ வேணாம்டா, காசு கொடுத்து எடுத்துக்கிறோம். வேறு யாரை சொல்லுவோம்? அடி உனக்கு தெரிஞ்ச கடையை சொல்லு. ஏதாவது உனக்கு தெரிஞ்ச கடை ஏதாவது சொல்லு. இது பட்டு ரகத்துக்கு இந்த விளக்குன்னு இருக்குது. பட்டு ரகங்களுக்கு ராஜ்மஹால் வாங்க அள்ளிட்டு போங்க. அதெல்லாம் கிடையாது. இங்கே வா என்னவோ ரூபாய். இனி அப்பா பிடிச்சுன்னா அந்த ரூபாய் வாங்கிக்கணும். என்னை பிடிக்கலன்னா எந்திரிச்சு போயிட்டு இருக்கு. உன்னை பிடிக்கல உனக்கு எப்படி ரூபாய்? சாப்பிடு சாமி, கொஞ்சம் தானே. என்னடா என் தங்க பிள்ளை இல்லை. அவ்வளோதான். இப்போ சொல்லு. மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விட வருது.
மதுரை மிசமணி மதுமிதா அன்பு மனைவி முத்துலட்சுமி எடிட்ரு ஸ்கூல் போயிட்டாங்க. ஆஹா எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஏய் மது சொல்லணும் வண்டி ஓட்டுங்க. போட்டுங்க. பாய் 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 பாய். போடுறா.